வழக்கம் போல காலையில பண்ணைக்கு போனதும் பண்ணை காவலர்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. பண்ணையோட ஒவ்வொரு அறையா பார்த்துட்டு போனங்க. 3வது அறையில கரையான் அரிச்சு போன ஒரு வாசல் கால் உடைஞ்சு போயிருந்ததுங்க. கொஞ்சம் பயத்தோட உள்ள போனேன். ஒரு கோழி பயப்படாம அடையில இருந்துச்சுங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு பூனையோட வால் மட்டும் தெரியுதுங்க. உடல்கள் முழுவதும் மண்ணு போட்டு மூடப்பட்டு இருந்தது. இப்படி மூடி இருந்தாவே நம்ம நாய்களோட வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டங்க. இழுத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அது பூனை இல்லைன்னு. ஒருவேளை கீரியா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஆனா கீரி இவ்வளவு பெருசா இருக்காதுன்னு தோணுச்சு. உடனடியா வேட்டையாடுறவங்கள்ட்ட போய் கேட்கும் போது மரநாயின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்ததுங்க. தேங்காயில ஓட்டைய போட்டு தண்ணிய குடிச்சிட்டு வெறும் ஓட்டை மட்டும் விட்டுட்டு போகும் மரநாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தாங்க முதல் முறையா நேர்ல பாக்குறேன். மறுநாள் பண்ணையோட இன்னொரு பகுதியில புதர் செடிகளுக்கு நடுவுல ஒரு பெரிய வலை இருந்துச்சுங்க. அப்பதான் புரிஞ்சது பல வருடங்களா இந்த மரநாய் இந்த வலைக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்ததுன்னு. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த மரநாய் என்னோட